சார் நீங்கள் பூனையாக பிறந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை ஏன் மேடம் கேட்குறீங்க? ரொம்ப கஷ்டம் மேடம். என்ன சார் சொல்கிறீங்க? புரியலையே, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். சொல்கிறேன் மேடம். நாங்கள் பாட்டுக்கும் தெருவில் விளாண்டுட்டு இருப்போம். உங்களை மாரி 4 பேர் திடீர்னு கும்பலாக வந்ததும் பயத்தில் தெரியாமல் குறுக்க ஓடிடுவோம். அப்போ சொல்லுவாங்க மேடம் ஒரு வார்த்தை, போறாம்பர் அபசகனம் முடிஞ்சவன், இவனை பார்த்துட்டு போனால் ஒரு வேலையும் விளங்காதுன்னு திட்டுவாங்க மேடம். நாங்கள் என்ன மேடம் பண்ணுறது? எங்களை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சு கொஞ்சம் கொள்ள மட்டும் அபசகனமாக தெரியல எங்களுக்கு. ஆனால் பயத்தில் தெரியாதனமா குறுக்க ஓடினா மட்டும் உங்களுக்கு அபசகனமாக தெரியுதுல்ல. ஏன் மேடம் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க எங்களைய? ஆஹா, சூப்பரா இருக்கடா சாப்பாடு. இன்னைக்கு வெட்டு விட்டு எவ்வளோ தூக்குறது? தூக்காயிரம் ஆட பிக்காலப்பல. உன்னையெல்லாம் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூமுக்கு போகல தூக்கிட்டு போய் நடு பாலைவனத்தில் விட்டுட்டு வந்துடும்டா. அப்பதான்டா என் ஆத்திரம் அடங்கும். ஏய் இந்தாடி இங்க போடுறியா? என்கிட்டயே வாய் பேசுற. இங்க போற கொஞ்சம் அள்ளி போடுறே, சாப்பிடுவோம்ல. என்ன என்னைக்கு இல்லாம இருந்தாலும் நம்ம காலெல்லாம் முடிக்கிறான். ஒன்றும் புரியலையே. ஒருவேளை நான் போட்டது ஏதோ பெருசா எதிர்பார்க்கறான் போல் இருக்கு. நீ என்ன எதிர்பார்த்தாலும் நான் எதுவும் பண்றதா இல்ல, பாத்துக்கோ. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். டேய் வாங்கடா தம்பிகளா, அடிச்சு மோதி பாத்துரும். பாரா என்ன சேட்டை பண்ணிட்டு இருக்கான்னு. சத்த நேரம் அமைதியா இருக்க மாட்டேன். டேய் பாத்ரா, உன்னை பல்ல தானே வலிக்கோட சொன்னேன். என் ஊசல எடுக்க சொல்லல. பொதுவா தீடா. வருஷத்துக்கு ஒருக்கா பல்லு வளங்கனா இப்படி தானே வலிக்கும். அமைதியாடுறான். ஏன்டா அவனை எலிய பிடிக்க சொன்னா பிடிக்காம இப்படி படுத்து கிடந்தா என்னடா அர்த்தம்? பிடிக்க முடியாதுன்னு அர்த்தம். கேட்கறான் பாரு கேள்வி. படா எப்ப பாரு ஒரே வைக்கலு வைக்கலு வைக்கலு. இதை தின்னப்பட்டு ராத்திரி பூரா ஒரே விக்கலு விக்கலு விக்கலு. என்னால முடியலடா. சை, என்ன தொட்டுருவ? தொட்டுருண்டா. எங்க தொடு பாப்போம். ஓடிட்டல்ல. என்னடா முறைக்கிற? பக்கத்துல வந்த ஒரே கடி. பெரிய ஏஆர் ரஹ்மான் நினைப்ப டப்பாவில் டியூன் போடுறாரு. செவுத்துல கை வச்சுட்டு அப்படியே நிக்கிற பாரு. என்னன்னாலும் திருடி இருக்கான். பால் பாக்கெட்டு, சிப்ஸ் பாக்கெட்டு. இந்த வயசுலயே திருட்டு தானா? சார் என்னடா? என்ன மட்டும் கரெக்டா பிடிச்சிட்டீங்க, என் ஃப்ரெண்டை விட்டுவிட்டீங்களே. யாரு அந்த நாய் சேகரியா? அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் படையே அனுப்பிடுங்கடா. நீ கவலைப்படாத. மாட்டியா? ஆட்டிச்சியா 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 டிஷியா ஆட்டிச்சியா ஆட்டிச்சியா. டேய் அத்தி, இன்னும் எத்தனை பேர் வரீங்க? பார்த்து இல்ல கூட்டிட்ட. இன்னொரு வாட்டி வாயை திறந்த வகுந்துருண்டி. அட என்னடா இது? சட்டு சைஸ்ல மண்டையை வச்சுட்டு மொத்தத்தையும் மறைச்சிக்கிறான். முன்னாடி என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேதா. டேய் அவனை வெளில அனுப்புடா. உள்ள இருக்கிறோம் வெளில வரணும்னா வெளில இருக்கிற சோத்து கொண்டா உள்ள வந்தாவணும். சோறுனா சட்டி திம்போம், சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம். ஓனரம்மா நீங்க கவலைப்படாதீங்க. இந்த அஞ்சா நெஞ்ச உங்க கூட இருக்கிற வரையும் உங்களை யாராலையும் தொட முடியாது. தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. டேய் யாரா நீ? அப்படி பாக்காதடா, பயமா இருக்குடா. பயமா இருக்கா? ஆமாண்டா, அப்படி பாக்காத. அப்படி நான் 2 தட்டு சோறு தடவை சாப்பிட்டு போயிடுறேன். செல்லோ போவாத செல்லோ, நெல்லு செல்லோ. உன்னை கண்ணால கடிக்கிறதுக்கு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தா, நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுற. இதெல்லாம் நல்லா இருக்குதா? நெல்லுடி. ஏண்டா உனக்கு 3 வேளை சோத்த போட்டதுக்கு ஒரு சாமர்த்தியம் என் கையில கோடு போட்டு வச்சிருக்கிற. யோ கோடு தானே போட்டேன். என்னமா ரோடு போட்ட மாதிரி ஓவரா போடுற. போயா நைனா. என்னடா? இந்த உலகத்துல எதுக்காக நான் பிறந்தேன்னு தெரியுமா? தெரியலையாடா. அம்மா எதுக்காக பிறந்த? யோ பெத்த உனக்கே தெரியல, பிறந்த எனக்கு எப்படியா தெரியும் லூசு. டேய் இத்தோட வீடியோ முடிச்சுக்கலாம்டா. வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் ஒரு டாடா சொல்லு. டாடா.